மக்களுக்கு வந்து ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? ஆப்ஷன்ஸ் தேவையா? ஏன்னா ஒருத்தரோட பட்ஜெட் எனக்கு வீடு மட்டும் இருந்தா போதும், இன்னொருத்தருக்கு லக்ஸரியா இருக்கணும் அதே வீடு அப்படின்ட்டு. அப்ப இந்த ஆப்ஷன்ஸ் எப்படி நீங்க கொடுக்குறீங்க? நிச்சயமா சார். இப்ப நாங்கெல்லாம் 4 பேக்கேஜ் வச்சிருக்கோம் சார். பேக்கேஜே வச்சிருக்கோம் சார். பேசிக் பேக்கேஜ் கார் மாதிரி தான், 4 வேரியன்ட், ஒரே இன்ஜின், ஒரே ஸ்டேரிங், 4 டயர், அதுல எல்லாம் இந்த சேஞ்சஸும் இருக்காது. வீடுன்றது நம்ம குடி போறதுக்கு ஒரு வீடு இருந்தா போதும் அப்படின்னு சொன்னா பேசிக் பேக்கேஜ்ல போய்க்கலாம். அதுலயே பேசிக் அமிலிட்டிஸ் எல்லாமே வந்துடும். எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், சானிடரி, டைல்ஸ், மேல ஓவர் ஹெட்ல வந்து பாத்தீங்கன்னா டெரஸ்ல வந்து கூல் ரூஃப் டைல் வரையுமே நாங்க போட்டு கொடுத்துருவோம் சார். பெயிண்டிங் வாலில் வந்து பட்டி பார்த்து எமல்ஷன் பெயிண்ட், எக்ஸ்டீரியல் எமல்ஷன் பெயிண்ட், இது எல்லாமே அதில் பேசிக் பேக்கேஜ்லேயே வந்துடும். அடுத்ததுலாம் வந்து லக்ஸுரியஸ், நம்ம வார்ட்ரூப் வேணும், மாடுலர் கிச்சன் வேணும் அப்படின்றத செகண்ட் பேக்கேஜ். அப்புறம் அதை விட தேர்ட் பேக்கேஜ் இன்னும் கொஞ்சம் லக்ஸுரியாக இருக்கும். ஃபோர்த் பேக்கேஜ்னு ஒன்று வச்சுருக்கோம். அதில் நீங்கள் கேட்குற மாதிரி ஃபால்ஸ் ரூஃப், எல்இடி லைட்ஸு, எலிவேஷன் ஒர்க்கு, எலிவேஷன்லேயே நிறைய நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் நேச்சுரல் ஸ்டோன் கிளாடிங் முதற்கொண்டு போட்டு கொடுத்துருவோம். அதே மாதிரி டியூப்ளெக்ஸ் டைப் வீடு பண்ணணும்னா ஸ்டேர்கேஸ் சிவில் ஒர்க்குக்கு சார்ஜ் பண்ண மாட்டோம். எந்த ஃபர்ஸ்ட் பேக்கேஜாக இருந்தாலும் சரி, எந்த பேக்கேஜாக இருந்தாலும் சார்ஜ் பண்ண மாட்டோம். அதுக்கு வரிய ஃப்ளோரிங், அந்த ஸ்டார்கேஸை வந்து நம்ம அழகுபடுத்தணும்னா அதுக்கான ஃப்ளோரிங் வேணும். டைல்லையும் போடலாம், கிரானைட் போடலாம், மார்பிள் போடலாம். அந்த மாதிரி என்ன மெட்டீரியல் போடுறோமோ அதுக்கு அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ நாங்கள் ஃபோர்த் பேக்கேஜில் நாங்கள் அதை இன்க்ளூட் பண்ணிடுறோம். அந்த லெப்பத்தோரோ ஃபினிஷ் கிரானைட்டு, ஹேண்ட்ரில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீக்வுட் வித் கிளாஸ், ஃபுல் லக்ஸரியாக இருக்கும். அந்த ஃபோர்த் பேக்கேஜ் எடுத்தாச்சுன்னா எல்இடி லைட்ஸ் எல்லாமே அதில் கவர் ஆயிடும் சார்.